வடக்கு மண்டலத்தில் மொத்தம் இருக்கும் 82 தொகுதிகளில் 43 தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலை பெற்றிருக்கின்றது. 24 இடங்களில் அதிமுக கூட்டணி, 15 தொகுதிகளில் திமுக கூட்டணி முன்னிலை பெற்றுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் ஆகியவற்றை உள்ளடக்கியதுதான் வடக்கு மண்டலம். அதேபோல விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூரையும் உள்ளடக்கியிருக்கின்றது வடக்கு மண்டலம். அந்த வடக்கு மண்டலத்தில் தற்பொழுது மொத்தம் இருக்கக்கூடிய 82 தொகுதிகளில் 43 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது தமிழக வெற்றிக் கழகம். கொண்டை மண்டலத்தில் 82 தொகுதிகளில் 43 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கின்றது தவேக. 24 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது அதிமுக கூட்டணி. 15 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கின்றது திமுக கூட்டணி. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களை உள்ளடக்கியதுதான் வடக்கு மண்டலம். அந்த வடக்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மொத்த தொகுதிகளில் 43 தொகுதிகளில் தவேகவே முன்னிலை வகிக்கின்றது. வடக்கு மண்டலத்தில் தொகுதிகளில் எந்தெந்த கட்சி அல்லது கூட்டணி முன்னிலையில் இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். அண்ணா நகரில் தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலை பெற்றிருக்கின்றது. சேப்பாக்கத்தில் திமுகவும், ஆர்கே நகரில் தமிழக வெற்றிக் கழகமும், எழும்பூரில் தமிழக வெற்றிக் கழகமும், துறைமுகத்தில் திமுகவும் முன்னிலை வகிக்கின்றன. மயிலாப்பூர், பெரம்பூர், ராயபுரம், சைதாப்பேட்டை என்று இந்த 4 தொகுதிகளிலுமே தமிழக வெற்றிக் கழகம் தற்போதைய நிலவரப்படி முன்னிலையில் உள்ளது. தியாகராய நகர், ஆயிரம் விளக்கு, வேளச்சேரி, வில்லிவாக்கம், விருகம்பாக்கம் என்று சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலையில் இருப்பதாகவே அண்மை தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னையில் மொத்தமாக இருக்கக்கூடிய 16 தொகுதிகளில் 14 தொகுதிகளில் தவேகவே முன்னிலை பெற்றிருக்கின்றது. 2 தொகுதிகளில் திமுக முன்னிலையில் உள்ளது. ஒட்டுமொத்தமாக மாவட்டங்களை பார்க்கும்போது சென்னை மாவட்டம் எந்த அளவிற்கு முக்கியமோ அதேபோல கோவை மாவட்டமும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. அந்த கோவை மாவட்டத்தில் யார் ஆட்சியை பிடிக்கப் போகின்றார்கள், யார் எந்தெந்த வேட்பாளர்கள் எல்லாம் வெற்றி பெறப் போகின்றார்கள் என்ற ஒரு மிக பெரிய கேள்வி எழுந்துள்ள நிலையில் அதனுடைய நிலவரத்தை நாம் பார்த்து வருகின்றோம். கோவை வடக்கில் தவேக, கோவை தெற்கில் திமுக, கவுண்டபாளையம் தவேக, கிணத்துக்கடவு தவேக, மேட்டுப்பாளையம் திமுக, பொள்ளாச்சியில் அதிமுக தற்பொழுது முன்னிலை வகிக்கின்றது. கோவையில் இருக்கக்கூடிய மொத்த தொகுதிகளில் 10, அதில் 2 தொகுதிகளில் திமுக முன்னிலை, 2 தொகுதிகளில் அதிமுக முன்னிலை, 6 தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலை வகிக்கின்றது. சிங்காநல்லூரில் தவேக, சூலூரில் தவேக, தொண்டாமுத்தூரில் அதிமுக, வால்பாறையில் தவேக வேட்பாளர்கள் முன்னிலையில் இருக்கின்றார்கள். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோவை மாவட்டமும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. அந்த வகையில் மொத்தம் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளில் 6 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது தவேக. சென்னை, கோவையை தொடர்ந்து தற்பொழுது நாம் பார்க்கவிருக்கும் மாவட்டம் கடலூர் மாவட்டம். கடலூர் மாவட்டத்தில் எந்தெந்த கட்சிகள் முன்னிலையில் இருக்கின்றன? மற்ற 2 இடங்களைப் போலவே, அதாவது மற்ற 2 மாவட்டங்களைப் போலவே கடலூரிலும் இதுதான் நிலைமையா என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த நிலைமை வேறாக இருக்கின்றது. கடலூரில் மொத்தம் இருக்கக்கூடிய 9 தொகுதிகளில் புவனகிரியில் அதிமுக, சிதம்பரத்தில் அதிமுக, குறிஞ்சிப்பாடியில் அதிமுக, கடலூர் காட்டுமன்னார் கோவிலில் திமுக கூட்டணி முன்னிலை வகிக்கின்றது. மொத்தமுள்ள 9 தொகுதிகளில் 5 தொகுதிகளில் திமுக கூட்டணி முன்னிலை, 4 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி முன்னிலை. கடலூரை பொறுத்தமட்டில் எந்த தொகுதியிலுமே தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலையில் இல்லை என்பதை இதன் மூலமாக நாம் அறிய முடிகின்றது. 9 தொகுதிகளில் 5 தொகுதிகளில் திமுக கூட்டணி முன்னிலை பெற்றுள்ளது.
தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்டமாக நாம் பார்த்து வருகின்றோம். சென்னை, கோவை, கடலூரை தொடர்ந்து தற்பொழுது நாம் பார்க்க இருக்கக்கூடிய மாவட்டம் தருமபுரி மாவட்டம். தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தமாக 5 தொகுதிகள் மட்டுமே அங்கு இருக்கின்றன. ஆனால் இந்த 5 தொகுதிகளிலுமே வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அதிமுக, அதாவது முன்னிலையில் உள்ளது. தருமபுரி, அரூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, பென்னாகரம் இந்த 5 தொகுதிகளிலுமே முன்னிலை வகிக்கின்றது அதிமுக. இங்கு திமுகவும் சரி, தாவேகாவும் சரி, எந்த ஒரு முன்னிலையும் பெறவில்லை என்பது தற்பொழுதைய நிலவரமாக இருக்கின்றது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ள கல்ஃப் நியூஸின் தமிழனை சப்ஸ்கிரைப் செய்வதனூடாக அறிந்து கொள்ள முடியும்.